தரமில்லாத அரிசி நிறுவனத்திற்கு விளம்பர தூதராக செயல்பட்ட நடிகர் துல்கர் சல்மானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. திருமண விழாவில் பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலக் குறைவு என கேட்டரிங் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் துல்கர் சல்மானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, இந்த செய்தியின் முழு விவரங்கள் என்ன? நடிகர் துல்கர் சல்மான் இவர் பாத்தீங்கன்னா கேரளாவை சார்ந்த ஒரு பிரியாணி அரிசி நிறுவனத்திற்கு விளம்பர தூதராக உள்ளார். இந்நிலையில பாத்தீங்கன்னா பத்தன்திட்டாவை சார்ந்த கேட்டரிங் நிறுவனம் ஒண்ணு பாத்தீங்கன்னா நுகர்வோர் ஆணையத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கின் மனுவுல பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருமண நிகழ்ச்சிக்காக பிரசித்தி பெற்ற ஒரு பிரியாணி நிறுவனத்தின் அரிசியை வாங்கி அந்த அரிசியில பிரியாணி செஞ்சு விருந்துல கலந்துகிட்டவங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பலருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரிசி நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் விளம்பர தூதரான நடிகர் துல்கர் சல்மான் ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. இதை பரிசீலித்த நுகர்வோர் ஆணையம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி அரிசி நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் துல்கர் சல்மான் ஆகியோர் நேரில் ஆஜராக கோர்ட் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய தகவல்களுக்கு.